சூப்பர் ஸ்மாஷ் விமன் 2024-25 முதல் போட்டி நார்த்தன் பிரேவ் ஆக்லாந்து ஹார்ட்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ரிவ்யூ பார்க்க போகிறோம். டிசம்பர் 26 2:10 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 6:40 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் ஸ்மாஷ் விமன் வீடியோ போடுவீங்களா? நிறைய கமெண்ட் வந்துட்டுருக்கு. சூப்பர் ஸ்மாஷ் மென்னுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போடுவேன். விமனை பொறுத்த வரைக்கும் உங்களோட வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? ஓரளவுக்கு உங்கள் சைட்லேருந்து எஃபோர்ட் போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும். என்னை வச்சு செய்கிறீங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி மேட்சஸுக்கு வியூ வர்றதில்ல. ஸோ அதனால தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பார்க்குறேன். சில மேட்சஸ் ஏர்லியாக இருக்குது அப்படின்றதுனால அந்த இதுவும் இருக்குது. பட் நான் ப்ளே பண்ணுற அந்த இடத்துல நிறைய நேரங்களில் வீடியோஸ் போன சீசன்லலாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நிறைய மேட்சஸ் இருக்குது. விமன் மேட்ச்சு டைம்லே மென் மேட்ச்சு, அது இல்லாமல் பிபிஎல் மேட்சஸ்ஸு கூடவே அடுத்து SA T20யும் வருது. ஸோ இந்த மாதிரி இடத்துல அதெல்லாமே நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. பட் விமன் மேட்சஸுக்கு வியூஸ் வர மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக தொடர்ந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு போட முடியும். பாருங்கள், MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Real 11 நிறைய கேம்ஸ் கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த வகையில் பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் நம்ம ரெகுலர் ஃபேண்டசி ஃபார்மட்டு, அதில் உங்களோட ஒப்பீனியன் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸு நிறைய இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. Real 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ஆக்லாந்து ஹார்ட்ஸ் 14 மெம்பர் ஸ்குவாடு, அனிகா டோட், கேட் பெடர்சன் அண்டு கேட் இர்வின் இவங்கெல்லாம் பாசிபிளாக பெஞ்சில் இருப்பாங்க. இசபெல் அகசி ஓப்பன் பண்ணுவாங்க. லாரன் டவுன் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் லெவலில் விளையாண்டுருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக இருந்த பிளேயர். பட் ரீசெண்டாக அவ்வளோவா மேட்ச் ப்ராக்டிஸ் இல்லை, ஓரளவுக்கு தான் விளையாடுறாங்க, பெஸ்ட்டாக இல்லை. கசியை பொறுத்த வரைக்கும் ஓகேவான ஆவரேஜ் பேட்ஸ்மன்னு தான் சொல்லணும். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் மேடி கிரீன் கேப்டன் லீட் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் ஆஃப் பிரேக் பவுலிங் போட்டுட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக அந்த ஒரு விஷயம் அவ்வளோவா எதிர்பார்க்க தேவையில்லைன்ற மாதிரி இருக்குது. அண்ட் விக்கெட் கீப்பராகவும் இருந்திருக்காங்க. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இசபெல் அகசி இருக்கிறதுனால பாசிபிளாக இவங்க ஒன் ஆஃப் த பேட்டராக இருப்பாங்க. இந்த டீமுக்கு பெஸ்ட் பேட்டராக எதிர்பார்க்கலாம். ப்ரூக் ஆட்டன் போன சீசனில் ஓரளவுக்கு டீசெண்டாக விளாண்டாங்க. கண்டிப்பாக டீசென்ட் பிளேயர், அதில் டவுட்டே கிடையாது. ப்ரூக் ஹாலிடே ரீசெண்டாக செம ஃபார்மில் இருக்காங்க. போலிங் பேஸில் இங்கே இருப்பாங்க, எண்டூரில் வீசுவாங்க. அது இந்த டீமுக்கு பாசிட்டிவாக பார்க்கலாம். பெல் ஆம்ஸ்டாங் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ரீசெண்டாக போலிங் அப்படின்ற இடத்துல இல்லை, இன்ஜுரி கன்சர்ன் தொடர்ந்து இருந்ததுனால அந்த போலிங் ஆப்ஷனுக்கு வரதில்லை. அண்ட் பேட்டிங் பேஸில் ஓகேன்னு சொல்லலாம், பெஸ்ட்டாக பார்க்க முடியல. ஜெஸி பென்ஃபோர்டு ரைட் ஆம் மீடியம், டீசன்ட் போலிங். மொல்லி பென்ஃபோர்டோட ஃபார்ம் சூப்பராக இருந்துகிட்ருக்கு, நல்ல போலிங் கொடுத்துட்ருக்காங்க. எமி ஹக்கர் இந்த ஃபார்மட்டுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க போலிங் பேஸில். ஃப்ரான் ஜோனஸ் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. போலிங் பேஸில் இங்கே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். ப்ரீ ஹீலிங் போன சீசனில் நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டாக நல்லா கலக்குனாங்க. லெஃப்ட் ஆம் மீடியம், ஆக்ஷன் நல்லா இருக்குது. கண்டிப்பாக நல்லா அவுட்புட் கொடுக்க முடியும். உங்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. நார்த்தன் பிரேவ் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் 12 மெம்பர் ஸ்குவாட். டாஸ் வாக்லின் டாப் ஆர்டரில் இருக்க முடியும், பார்க்கணும். யாஸ்மின் கரீமுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். டாஸ் வாக்லின் இல்லை கரீம், இவங்க 2 பேர்த்துக்கு இடையில் ஒரு ஸ்வாப் எதிர்பார்க்கலாம். கரீம் டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ஜெஸ் வாட்கின் தான் இந்த டீமை லீட் பண்ணுறாங்க. டீசென்ட் ஹிட்டிங் எபிலிட்டி, பவர் ஹிட்டராக நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ரீசெண்டாக கொஞ்சம் டவுன் ஆகிருக்காங்க. இருந்தால் கூட ரைட் ஹேண்ட் பேட்டிங் ப்ளஸ் ஆஃப் பிரேக் பவுலிங் எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அங்கே விக்கெட்ஸ் நிறைய எடுக்கலாம். கைட்லின் கரி டீமுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய பேட்டராக பார்க்கலாம். நன்சி பட்டேலையும் அந்த இடத்துல யோசிக்கணும். நன்சியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக டவுன் ஆகிருக்காங்க. ஆரம்பத்தில் நல்லா பண்ணிலாம் நம்ம பார்த்துருக்கோம். கரோல் அகஃபெலி சில பக்கம் விளையாடுறாங்க. நியூசிலாந்தில் சில தீவுகள் இருக்குது, அந்த கண்ட்ரிக்காக எல்லாம் விளையாடுறாங்க. வனாட்டு இங்கெல்லாம் விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் ப்ராக்டிஸ் ஹெவியாக இருக்குது. ஓரளவுக்கு டீசன்ட் கிரிக்கெட் அங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃபார்மெட்டுக்கு எவ்வளோ தூரம் பண்ணுவாங்கங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அமண்டா ஜாட் வெலிங்டன் லேட்டடாக ஆட் பண்ணியிருக்காங்க. லெக் பிரேக் பவுலிங். ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டுக்கு ரீசெண்டாக பிபிஎலுக்கு விளையாண்டெல்லாம் பார்த்துருக்கோம். அதே கிரிக்கெட்டர் தான், நல்லா பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பவுலண்டை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பிளேயர். ஹிட்டிங் பேஸில் பேக் ஹண்டில் ஒரு ஃபினிஷராக யோசிக்கலாம். பட் பெஸ்ட்டுன்னெல்லாம் யோசிக்க முடியாது. ஹோலி டாப் ஆர்டரில் சில நேரங்களில் இருந்து பார்த்துருக்கோம். பட் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் பேட்டராக இல்லாதனால டவுன் த ஆர்டர் தான் அனுப்புகிறாங்க. ஜெஸி பிரசாத் சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணலாம். ஓவர் விளாண்டு பார்க்கணும். டீசன்ட் ஹிட்டிங் இருக்குது. ரைட் ஆன் மீடியம்மு, நல்ல போலிங் நியூ பாலில், அதாவது ஏர்லி டேஸில் பண்ணி பார்த்துருக்கோம். மரமா டவுன்ஸு சூப்பர் பவுலர் அண்டர் ரேட்டடாக பார்க்குறேன். நல்ல பவுலிங் கொடுக்க முடியும். ஓரளவுக்கு பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. பட் லேட்டாக தான் வருவாங்க.
ரைட் ஆம் மீடியம் அப்படின்னா கூட நிறைய நேரங்களில் ஸ்லோ பால் லெக் கட்டர் மாதிரி தான் பவுல் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் பால். ஸ்ரீயா நாயுடு ரைட் ஆம் மீடியம், பேஸ் இருக்குது, பட் அந்தளவுக்கு விக்கெட் டேக்கிங் பவுலராக நம்ம பார்த்ததில்ல. ஓவர்ஸ் நிறையா கொடுத்தா கூட ஓகேவான பவுலிங்காக தான் கொடுப்பாங்க, ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்கும். ஆனால் விக்கெட் டேக்கிங் பேஸில் பெருசாக பார்க்கல. இந்த சீசனில் பெட்டர் அவுட்புட் எதுவும் கொடுப்பாங்களா பார்க்கணும். செடன் பார்க் ஹாமில்டனில் தான் இந்த போட்டி. லைட் ரெயின் ஃபோர்காஸ்ட்டு த்ரூ த டே இந்த ரெயின் ஃபோர்காஸ்ட் இருக்குது. பட் மோஸ்ட்லி லைட் ரெயின் அப்படின்றனால முழுமையான மேட்ச் நடக்கும். நிறைய நேரங்கள் அந்த லைட் ரெயின் ஃபோர்காஸ்ட் டைமில் மேட்ச் நடக்கும், பட் கொஞ்சம் ஹோல்ட் ஆகலாம் அந்த ரெயின்ஃபால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் 6 நடந்திருக்கு, 3 பேட் ஃபஸ்ட்டு, 3 சேசிங்கு, 137 ஆவரேஜாக இருந்திருக்கு. இது விமன் கிரிக்கெட்டில் ஓகேவான நம்பர். 166க்கு 7 அப்படிங்கிற ஹை ஸ்கோர். அண்டு இங்கிலாந்து உமன் தான் லோ ஸ்கோரையும் பதிவு பண்ணியிருக்காங்க, 108க்கு 6 அப்படின்ற மாதிரி. ஓரளவுக்கு டீசன்ட் கிரிக்கெட் ப்ரோன். இந்த விமன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிச் ரிப்போர்ட் இந்த ஃபேக்டர் பேஸில், அதாவது இந்த நியூசிலாந்து விமன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் யோசிக்க வேண்டாம்னு தான் சொல்லுவேன். 2 டீம்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, பிளேயர் பேஸில் ஆப்போனண்ட் எந்த இடத்துல பவுல் பண்ணுவாங்க, இந்த பேஸில் கொஞ்சம் யோசித்தோம்னா கண்டிப்பாக பெரிய அளவில் வின் பண்ண முடியும். அந்த வாய்ப்பை இங்கே ஏற்படுத்திக்கலான்னு தான் நினைக்கிறேன். 150க்கு பிலோவாக 4 டைம்ஸு, 2 டைம் 150க்கும் 170க்கும் இடையில் வந்திருக்கு. மைண்ட் பண்ணிக்க. ஆக்லாந்து ஹார்ட்ஸ் ரீசெண்டாக நிறைய வின் பண்ணியிருக்காங்க ஓவர் நார்த்தன் பிரேவ். நார்த்தன் பிரேவ் ஓரளவுக்கு டீசென்ட் டீம் தான், பட் ஆக்லாந்து ஹார்ட்ஸ் கடந்த 5 போட்டியில் 4 போட்டி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற வகையில் கான்ஃபிடென்ட் எடுத்துகிட்டலாம். குறிப்பாக ஹாலிடே ஃபார்மில் இருக்காங்க, க்ரீன் ஃபார்மில் இருக்காங்க. அண்ட் மொல்லி பென்ஃபோர்டோட ஃபார்மு அண்ட் பவுலிங் பேஸில் இந்த டீம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஃபீலும் இருக்குது. பட் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் வாட்கின் நல்லா பண்ணால் தான். ஸோ அதே மாதிரி கரீம் வந்து ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க, ரன்ன பால் தான் ஆடுவாங்க, நிறைய போக மாட்டாங்க அப்படின்றதும் இருக்குது. நென்சி ஓரளவுக்கு டீசென்ட் பார்க்கலாம், இருந்தாலும் இவங்களும் அந்த ரன்ன பால் ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. வெலிங்டன் பவுலிங் பேஸில் பேட்டிங் பேஸில் ஹிட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இந்த கேமை நார்த்தன் பிரேவ் சைடு கொண்டு வரலாம் அப்படின்றது இருக்குது. பேட்டிங் டெப்த் இருக்குது, பட் நியூசிலாந்து கிரிக்கெட் விமன் கிரிக்கெட்னு பார்க்கும்போது பேட்டிங் டெப்த் பேஸில் யோசிக்கிறோட ஒரு பர்டிகுலர் பிளேயர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் பிளேயர் கேமை சேஞ்ச் பண்ணுவாங்களா, இந்த ஆங்கிளில் யோசிக்கிறது தான் பெட்டர். அந்த மாதிரி இடத்துல மேடி கிரீன், ப்ரூக் ஹாலிடே இங்கே 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ ஜெசி பென்ஃபோர்ட், மல்லி பென்ஃபோர்டுன்னு அந்த ஃபார்ம் பேட்டிங் பேஸில் இம்ப்ரூவ் ஆகி பார்க்குறோம். அண்ட் பவுலிங்கில் மல்லி பென்ஃபோர்ட் பயங்கரமாக கலக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ அந்த இடத்துல பார்க்குறேன். பட் இங்கேன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு கைட்லின் கரீன், நென்சி பட்டேல், வாட்கின் இவங்கெல்லாம் இருந்தால் கூட கேம் சேஞ்சராக அவங்கள யோசிக்க முடியல, குயிக்காக ஆடிடுவாங்க அப்படின்னு யோசிக்க முடியல. அதனால் ஆக்லாந்து ஹார்ட்ஸுக்கு 1 செகண்ட் ஒரு வின் இருக்குமோ அப்படின்னு தோணுது. 2 டீமை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் பேஸில் ஆக்லாந்து ஹார்ட்ஸ் பெட்டராக இருக்காங்க. ப்ரூக் ஆடனோட ஃபார்ம் டீசெண்டாக இருக்குது. லாரன் டவுன், ஈசா கிசி இவங்களுமே ஓரளவுக்கு விளையாடுவாங்க அப்படின்றதுனால. பவுலிங் பேஸில் யார் யார் பவுல் பண்ணுவான் கொஞ்சம் யோசிச்சா, லாரன் டவுன் முன்னாடி பண்ணாங்க, இப்போல்லாம் வீசுறது இல்லை. அதே மாதிரி க்ரீன் முன்னாடி பண்ணாங்க, இப்போ வீசுறது இல்லை. ஹாலிடே கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆம்ஸ்ட்ராங்கோட பவுலிங் எதிர்பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஜெசி பென்ஃபோர்டு, மொல்லி பென்ஃபோர்டு, ஆமி ஹக்கர், ஃப்ரான் ஜோனஸ், ப்ரீலிங் இவங்கெல்லாம் பவுல் பண்ணுவாங்க. 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ப்ரீலிங் மோஸ்ட்லி வீசுவாங்கன்னு நம்புகிறேன் முழுமையாக. அண்ட் இதில் ஜெசி பென்ஃபோர்டோட ஓவர் கொஞ்சம் குறையும். நிறைய நேரங்களில் அவங்களோட ஓவர் குறைச்சி கொடுத்து பார்த்துருக்கோம். மொல்லி பென்ஃபோர்டு இப்போ இருக்கிற ஃபார்முக்கு மோஸ்ட்லி அவங்களோட ஓவர் எடுத்துப்பாங்க, அதை பார்க்குறோம். ப்ரூக் ஹாலிடே நிறைய நேரங்களில் முழுமையாக எடுத்துப்பாங்க. இந்த ஃபார்மேட்டில் இன்டர்நேஷ்னல்லே எண்டில் சில ஓவர்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் குறைவாக கொடுப்பாங்க. பட் இந்த ஃபார்மேட்டில் அண்டு சூப்பர் ஸ்மாஷில் அவங்க நிறைய பவுல் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்குறோம். குறிப்பாக ஆஃப்டர் 10 ஓவர்ஸ் அப்படின்ற வகையில் 4 ஓவர் அதுக்கப்புறமே வீசுவாங்க. விக்கெட் டேக்கிங் பேஸில் அதில் பெஸ்ட்டாகவும் அமைஞ்சிரும். ஸோ ஃப்ரான் ஜோனஸ் ஆப்வியஸாக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் அப்படிங்கிற வகையில் அவங்களுக்கான முழுமையான கோட்டை கிடைக்கும். இல்லிங்கோட ஓவர் மேபி குறையலாம், பட் இல்லிங்குமே பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் நல்லா பண்ணியிருக்காங்க. எமி ஹக்கருக்கு சில நேரங்களில் குறைவாக கொடுத்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால் மொலி பென்ஃபோர்ட், ஹாலிடே அண்ட் ஃப்ரான் ஜோனஸ்க்கு முழுமையாக எதிர்பார்க்கலாம். மற்றவங்களாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிப்பாங்கன்னு தோணுது. நார்த்தன் பிரேவ் சைடுன்னு பார்க்கும்போது வாட்கின் பவுல் பண்ணுவாங்க, கரீம் பவுல் பண்ணுறாங்க. பட் இங்கே வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். யாஸ்மின் கரீம் பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு குறைவாக கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. பார்த்துக்கலாம். முதல் போட்டி, 2வது போட்டி இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நென்சி பட்டேல் கண்டிப்பாக பவுல் பண்ணுவாங்க. அகஃபிலியை பெருசாக யோசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அவங்களும் அவ்வளோவா பவுல் பண்ணலை. இப்போ வந்து விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. போன சீசனில் விளையாண்டாங்க, நிறைய பவுல் பண்ணலை. வெலிங்டனோட பவுலிங் எதிர்பார்க்கலாம். ஜேசி பிரசாத், ட்ரோன்ஸு அண்டு ஸ்ரீயா நாயுடு. ஸோ இங்கேயுமே ஒரு 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வெலிங்டன் முழுமையாக வீசுவாங்க, அதில் டவுட்டே இல்லை. நென்சியோட முழுமையான ஓவரும் எதிர்பார்க்கலாம். அது மாதிரி டவுன்ஸோட முழுமையான ஓவரும் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஹாலிடே அண்டு மொல்லி பென்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் முழுமையாக பவுல் பண்ணுவாங்க, எண்டோரில் வீசுவாங்க. ஜெஸ் வாட்கின் அண்டு வெலிங்டன் எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. கசி, எமி ஹக்கர், இல்லிங்கு, மராமா டவுன்ஸ் இவங்க எல்லாம்
ஜிஎல் பிக்குக்கு யோசிக்கலாம். இசபெல் கஸ் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பராக இருப்பாங்க. ஸோ அந்த பேஸில் டெஃபினட் கன்சிடரேஷனாக யோசிக்கணும். எமி ஹேக்கரை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் போல கொத்தா சில நேரங்கள் எடுத்துருவாங்க. அந்த பேஸில் யோசிக்கலாம். ப்ரீ இல்லிங்கை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பவுலர். ஸோ டெஃபினட் கன்சிடரேஷன். மரமா டவுன்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா யோசிக்க மாட்டாங்க நிறைய பேர். பட் ஸ்லோ பாலில் வெரைட்டி கொடுத்து விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலராக பார்த்துருக்கோம். ஸோ நல்லா கன்சிடரபிள் தான். ஹாலிடே, வாட்கின்னு அண்டு அமண்டா ஜேர் வெலிங்டன் சில ஆப்ஸ் இன்னுமே ஆட் பண்ணாமல் இருக்காங்க. நம்ம சொன்ன ரியல் 11 இன்னுமே ஆட் பண்ணாமல் இருக்காங்க. பாசிபிளாக லேட்டாக ஆட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மொலி பென்ஃபோர்டு, எமி ஹக்கர், ரென்சி படேல் இவங்களையும் கொஞ்சம் யோசிக்கலாம். இந்த சூப்பர் ஸ்மாஷை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பேஸில் நிறைய நேரங்களில் கேப்டனாக ட்ரை பண்ணுறது நமக்கு கிளிக்காகிற ஒரு விஷயமா இருக்கும். ஒரே மாதிரி டீம் இருக்கும், ஒரு சேஞ்ச் 2 சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதுல நமக்கு கிராண்ட் லீக் பக்கமாக வந்துடும். ஸோ அது நிறைய டைம் நடந்திருக்கு. நம்ம விவரே நிறைய டைம் இங்கேயே சூப்பர் ஸ்மாஷில் ஜிஎல் அடிச்சிருக்காங்க. பெரிய மணியை கொடுக்க மாட்டாங்க, அது ஒன்று தான் மைனஸு. பட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. கொஞ்சம் யோசித்தோன்னா பக்காவாக க்ளீனாக அடிக்க முடியும். மொலி பென்ஃபோர்டை கேப்டனாக ட்ரை பண்ணலாம், ரென்சி படேலை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவே ரிஸ்க்கான சாய்ஸு. ஏன்னா வெலிங்டன், வாட்கின் கூடவே ஹாலிடே இவங்கெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக ரிஸ்க்கான ஆப்ஷன். இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில் டீம் பாருங்கள். ஹாலிடே அண்ட் வாட்கின் இடையில கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆப்வியஸாக அமண்டா ஜேர் வெலிங்டன் சூப்பர் சாய்ஸ். பேட்டிங் பேஸில் ப்ரொமோட் பண்ணிப்பாங்க. ரீசெண்டாக பிபிஎல்லில் செம்மையான சக்ஸஸ் பேட்டிங்கில் சில மேட்சஸில் கொடுத்தாங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த பேஸில் பட் அவங்கள இன்னுமே ரியல் 11 இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ பண்ணலைனாலுமே எந்த ஆப்பில் விளாட்றீங்களோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். பண்ணலைன்னா இந்த ஆப்புக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யோசிங்க. லாரன் டவுனுக்கு பதிலாக நீங்கள் வெலிங்டன் சைடு யோசிக்கலாம், இல்லை கரிக்கு பதிலாக கூட வெலிங்டன் சைடு யோசிக்கலாம். பேட்டர்ஸை ரொட்டேட் பண்ண பாருங்கள். ஏன்னா ப்ரூக் ஆட்டன்லாம் போன சீசனில் நல்லா பண்ணாங்க. ஸோ அந்த பேஸில் சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணால் அது ஜெசி பிரசாத், அதே மாதிரி ஜோசி பென்ஃபோல்டு இவங்களெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம், இன்க்ளூட் பண்ணி ட்ரை பண்ணலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.